நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் வாழ்வை மாற்றுவோம் இவ்வார புனிதர்கள். அக்காலத்தில் அந்தியோக்கு பாரசீக பகுதிகளிலிருந்து இழிவுற்ற நிலையில் பின்வாங்கினான். ஏனெனில் பெர்சபொலி என்னும் நகரில் புகுந்து கோவில்களை கொள்ளையடிக்கவும் நகரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முயன்றிருந்தான். உடனே மக்கள் படைக்கலங்களோடு தங்களை காத்து கொள்ள விரைந்தார்கள். அவனையும் அவனுடைய ஆள்களையும் தோற்கடித்தார்கள். இதனால் அந்தியோக்கு அப்பகுதி மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு வெட்கத்தோடு பின்வாங்க நேரிட்டது. அவன் எக்பத்தனாவுக்கு சென்றபோது நிக்கானோருக்கும் திமோத்தேயுவின் படைக்கும் நிகழ்ந்தவை பற்றி அறிய வந்தான். உடனே சீற்றம் கொண்டான். தன்னை துரத்தி அடித்தவர்களால் தனக்கு நேர்ந்த தீங்குகளை யூதர்கள் மேல் திருப்பிவிட எண்ணினான். ஆகவே தன் பயணம் முடியும் வரை எந்த இடத்திலும் நிறுத்தாமல் ஓட்டும்படி தன் தேரோட்டிக்கு கட்டளையிட்டான். ஆனால் விண்ணக இறைவனின் தீர்ப்பு அவனை தொடர்ந்தது. ஏனெனில் நான் எருசலேம் சென்றவுடன் அதனை யூதர்களின் கல்லறையாக மாற்றுவேன் என்று அவன் இருமாப்புடன் கூறியிருந்தான். அனைத்தையும் காணும் ஆண்டவரும் இஸ்ரேலின் கடவுளுமானவர் கண்ணுக்கு புலப்படாத தீராத நோயால் அவனை வதைத்தார். அவன் மேற்சொன்னவாறு பேசி முடித்தவுடன் அவனது குடலில் தாங்க முடியாத வலியும் உள்ளுறுப்புகளில் பொறுக்க முடியாத நோவும் ஏற்பட்டன. கேட்டிராத பற்பல கொடுமைகளால் பிறருடைய குடல்களை வதைத்திருந்த அவனுக்கு இவ்வாறு நேர்ந்தது முறையே. இருப்பினும் அவனுடைய திமிர் எவ்வகையிலும் அடங்கவே இல்லை. அவன் மேலும் இருமாப்புற்றிருந்தான். யூதர்களுக்கு எதிராக அவனது சீற்ற கனல் பற்றி எரிந்தது. எனவே இன்னும் விரைவாக தேரை ஓட்டுமாறு கட்டளையிட்டான். ஆனால் மிக விரைவாக பாய்ந்து சென்று கொண்டிருந்த தேரிலிருந்து கீழே விழுந்தான். அந்த படுவீழ்ச்சியால் அவனது உடலின் ஒவ்வொரு உறுப்பும் துன்பத்துக்கு உள்ளாயிற்று. இவ்வாறு இயல்புக்கு மீறிய இருமாப்பால் தூண்டப்பட்டு கடல் அலைகளுக்கு தன்னால் கட்டளையிட முடியும் என்று நினைத்தவன், உயர்ந்த மலைகளை துலாக்கோலில் வைத்து தன்னால் நிறுத்த முடியும் என்று கற்பனை செய்தவன் அந்தோ தரையில் வீழ்த்தப்பட்டான். கடவுளின் ஆற்றல் அனைவருக்கும் வெளிப்படும் வகையில் ஒரு தூக்கு கட்டிலில் வைத்து தூக்கிச் செல்லப்பட்டான். அக்கொடியவனின் உடலிலிருந்து புழுக்கள் ஒன்றாய் திரண்டு எழுந்தன. அவன் கடுந்துன்பத்துயரோடு வாட குற்றுயிராய் கிடந்தபடியே அவனது சதை அழுகி விழுந்தது. அதனின்று எழுந்த கொடிய நாற்றத்தால் அவனுடைய படை முழுவதும் அருவருப்பு அடைந்தது. விண்மீன்களை தன்னால் தொட முடியும் என்று சற்று முன் எண்ணிக்கொண்டிருந்த அவனை பொறுக்க முடியாத நாற்றத்தின் பொருட்டு அப்போது எவனும் தூக்கிச் செல்ல இயலவில்லை. வாழ்வை மாற்றுவோம் இவ்வாறு புனிதர்கள். இதயத்தை அறிந்திட
அன்பர்களே, இம்மாதம் டிசம்பர் 7ஆம் தேதி புனித அம்புரோஸ் என்பவரின் திருநாளை சிறப்பிக்கின்றோம். அம்புரோஸ் மிலான் நகரில் ஆளுநராக இருந்தபோது அங்கு இருந்த ஆயர் திடீரென இறந்து போனார். எனவே மிலான் நகரின் ஆயர் பதவியானது வெற்றிடமாக இருந்தது. அந்த இடத்தில் யாரை நியமிப்பது என்று திரு அவைக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது. மக்களில் ஒரு பிரிவினர் எங்களுக்கு ஒரு கத்தோலிக்க சபையை சேர்ந்த ஆயர்தான் வேண்டும் எனவும், இன்னொரு பிரிவினர் எங்களுக்கு ஆரிய பதித்தத்தை பின்பற்றும் ஆயர்தான் வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அம்புரோஸ் தான் அதில் தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆம், அவர் இருதரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்த ஒரு குழந்தை அம்புரோஸ் தான் எங்கள் ஆயர் என்று குரல் எழுப்பியது. இக்குரலை கேட்ட எல்லாரும் அது கடவுளின் குரலாகவே நினைத்து சத்தமாக அம்புரோஸ் தான் எங்கள் ஆயர் என்று உரக்க கத்தினர். இவ்வாறு மக்கள் அனைவரும் அம்புரோஸை மிலான் நகரின் ஆயராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அம்புரோசோ திருமுழுக்கு கூட பெறாத தான் அதற்கு எவ்விதத்திலும் தகுதியில்லை என நினைத்து லியோன்சியஸ் என்ற அரச அலுவலரின் வீட்டுக்கு ஓடிப்போனார். இச்செய்தியை கேள்விப்பட்ட அரசர் வலண்டியன் அங்கு சென்று அம்புரோஸிடம், நான் ஏற்படுத்திய ஆளுநரே, உங்களை மிலான் நகரின் ஆயராக எண்ணி பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன் என்று சொல்லி அவரை மிலான் நகருக்கு கூட்டி வந்து அந்நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட பேருதவியாக இருந்தார். அம்புரோஸ் ஜெர்மனியில் உள்ள ட்ரியர் என்னுமிடத்தில் 340ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய தந்தை ஆரேலியுஸ் அம்புரோசியுஸ் ஆளுநராக இருந்தவர். அம்புரோசுக்கு ஒரு சகோதரி உண்டு. சிறுவயதிலேயே அம்புரோஸ் தன்னுடைய தந்தையை இழந்ததால் இவருடைய குடும்பம் உரோமை நகருக்கு குடிபுகுந்தது. அம்புரோஸ் சிறுவயதிலே மிகவும் திறமையுள்ளவராக விளங்கினார். சிறப்பாக எழுதுவதிலும் பேசுவதிலும் அவர் வல்லவராக விளங்கினார். இவருடைய திறமையை பார்த்துதான் இவருக்கு 32 வயது நடக்கும் போதே மன்னன் வலண்டின் இவரை மிலான் நகரின் ஆளுநராக நியமித்தார். 374ஆம் ஆண்டு மிலான் நகரின் ஆயர் இறந்து போக அம்புரோஸ் மிலான் நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார். அப்போது இவர் ஒரு சாதாரண கிறிஸ்தவராகவே இருந்தார். அதன் பிறகுதான் இவர் தன்னையே தயார்படுத்தி கொண்டு மிகச்சிறந்த ஒரு ஆயராக விளங்கினார். அம்புரோஸ் ஆயராக உயர்த்தப்பட்ட பிறகு தன்னிடம் இருந்த உடைமைகளில் ஒரு சிறு பகுதியை மட்டும் தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துவிட்டு மற்ற அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். ஆயராக உயர்ந்த பிறகு அம்புரோஸ் பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்தார். குறிப்பாக இவர் தன்னுடைய போதனையினாலும் மறைவுரையினாலும் ஆரிய பதித்தத்தை கடுமையாக சாடினார். இவருடைய மறைவுரை எப்போதும் மக்களின் மனதை தொடுவதாக இருந்தது. இவருடைய மறைவுரையால் தொடப்பட்டவர்தான் ஹிப்போ நகரின் ஆயரான தூய அகுஸ்தினார். அம்புரோஸ் எப்போதும் ஏழை எளியவர் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் மிலான் நகரில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது ஏழைகள் மிகவும் துன்புற்றார்கள். இதை பார்த்த ஆயர் அம்புரோஸ் ஆலயத்தில் இருக்கும் தங்க பாத்திரங்களை விற்று அதிலிருந்து கிடைத்த பணத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவினார். ஏழைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு உரியவற்றை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு உரியவற்றைத்தான் கொடுக்கிறீர்கள் என்ற அவரின் வார்த்தைகள் எப்போதும் நம்முடைய சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றன. ஆயர் அம்புரோஸ் ஒருபோதும் அதிகாரத்துக்கு பயப்படாமல் கடவுளின் வார்த்தையை எடுத்துரைத்து வந்தார். ரோமையை ஆண்ட ஜஸ்டினியன் என்ற மன்னன் ஒரு முறை ஆயர் அம்புரோஸை சந்தித்து ஆரிய பதத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டபோது, நான் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே அடிபணிவேனே தவிர வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்று தீர்க்கமாக சொல்லி வெளியே அனுப்பினார். அந்த அளவுக்கு நாட்டு அரசனுக்கு கூட பயப்படாத துணிச்சல் ஆயர் அம்புரோஸிடம் இருந்தது. இப்படி உண்மையான கடவுளின் தூதராய் வாழ்ந்து வந்த அம்புரோஸ் 397ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் நாள் இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார். ஆயர் அம்புரோஸ் தொடக்க திரு அவையில் தோன்றிய முக்கியமான 4 மறைவல்லுநர்களில் ஒருவர். ஆயர் தூய அம்புரோஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துணிச்சல் மிக்க ஒரு நற்செய்தி பணியாளராக வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் கடவுளை தவிர வேறு யாருக்கும் அஞ்சி வாழவில்லை. ஒரு சமயம் தியோடோசியஸ் என்ற மன்னன் அடக்குமுறை என்ற பெயரில் 7000 கிறிஸ்தவர்களை கொன்றொழித்தான். இச்செய்தியை கேட்டு ஆயர் அம்புரோஸ் கொதித்தெழுந்தார்.
அவன் செய்த இந்த பாதகச் செயலுக்காக எல்லோருக்கும் முன்பாக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் அவன் திரு அவையிலிருந்து தூக்கி எறியப்படுவான் என்று முழங்கினார். தியோடோசியுஸ் பயந்து போய் மக்கள் அனைவருக்கும் முன்பாக விழுந்து பொது மன்னிப்பு கேட்டான். இவ்வாறு ஆயர் அம்ப்ரோஸ் யாருக்கும் பயப்படாமல் அஞ்சா நெஞ்சத்தினராய் வாழ்ந்து வந்தார். ஆகவே தூய அம்ப்ரோஸின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இறைப்பணியை துணிவுடன் செய்வோம். எதிர்வரும் தடைகளை இறைவனின் துணையால் துணிவோடு வெற்றி கொள்வோம். அதன் வழியாக நாம் இறைவனுக்கு முழு நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழ்வோம். முப்பொழுதும் சுத்த கன்னியே தாயே, எப்பொழுதும் அருள் நிறைந்த தூயே. முப்பொழுதும் சுத்த கன்னியே தாயே, எப்பொழுதும் அருள் நிறைந்த தூயே. ஒப்பில்லா மோட்சலோகாரசியே, ஒப்பில்லா மோட்சலோகாரசியே. இப்புவி வாழ்த்தும் எங்கள் நல்ராணி, அருள் புரிவாய் அமளியம்மா, எமக்கருள் புரிவாய் அமளியம்மா, எமக்கருள் புரிவாய். பிரியமானவர்களே, அடுத்து டிசம்பர் 8ஆம் நாள் அமல உற்பவ அன்னையின் பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இவ்விழா தொடக்கத்தில் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வந்தாலும் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள்தான் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்கள் மரியாவின் அமல உற்பவ பெருவிழா என்ற பெயரில் கொண்டாட அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மேலும் அவர் தான் எழுதிய இனேஃபபிலிஸ் தெயூஸ் என்ற மடலில் மனுகுல மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பயன்களை முன்னிட்டு கன்னிமரி கருவான நொடிப்பொழுதிலேயே எல்லாம் வல்ல இறைவனது அருளாலும் சலுகையாலும் ஜென்ம பாவமாசு அணுகாதவளாய் தோன்றினார் என்று குறிப்பிட்டு அமலோற்பவியான கன்னிமரியா என்ற விசுவாச பிரகடனத்தை அறிவித்தார். திருத்தந்தையின் அறிவிப்பை உறுதி செய்யும் வகையில் 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னதத் என்ற 14 வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்த மரியா நாமே அமல உற்பவம் என்று அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை மரியா அமலோற்பவி என்பதை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் மரியாவின் அமலோற்பவ பெருவிழாவை கொண்டாடி வருகின்றோம். இந்த நேரத்தில் இவ்விழா உணர்த்தும் செய்தி என்ன என்றும் சிந்தித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் தாவீது அரசர் ஆண்டவருக்காக கோவில் கட்ட நினைத்தபோது ஆண்டவர் அவரிடம், நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய், எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான குருதியை சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம் என்கிறார். கடவுளுக்கு கோவில் கட்ட இருப்பவர் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அவர் தன்னுடைய மகனை பெற்றெடுக்க இருக்கும் பெண் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார். ஆதலால்தான் பாவக்கரை சிறிதுமில்லாத தன்னுடைய மகன் இயேசு பிறக்க பாவமாசு அணுகாத மரியாவை தேர்ந்தெடுத்தார். அதற்காக அவர் மரியாவை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவரை இறைவன் தங்கும் இல்லிடமாக மாற்றுகின்றார். இத்தகைய சிறப்புகளை கொண்டவளாய் விளங்கியதால்தான் வானதூதர் கபிரியேல் கூட அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்று வாழ்த்துகிறார். ஆகவே மரியாவின் அமலோற்பவத்தை நினைவுகூரும் இந்த வேளையில் கடவுள் மரியாவுக்கு அளித்த மிகப்பெரிய பேற்றினை நினைவுகூர்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, அடுத்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புனித தமசுஸ் என்ற புனிதருடைய திருநாளை சிறப்பிக்கின்றோம். இவர் 304ஆம் ஆண்டு ரோமை நகரில் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இவர் ரோமை நகரில் இருந்த மறைச்சாட்சியான தூய லாரன்ஸின் ஆலயத்தில் திருத்தொண்டராக தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கினார். இதற்கு பின்பு திருத்தந்தை தூய லிபோரியுஸ் என்பவரிடத்தில் செயலராக பணியாற்றினார். 366ஆம் ஆண்டு திருத்தந்தை இறந்துவிட தமசுஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தமசுஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது திருத்தொண்டராக இருந்த உர்சினியுஸ் என்பவருக்கு பிடிக்கவில்லை. உர்சினியுஸ் தன்னோடு ஒரு சில ஆட்களை சேர்த்து கொண்டு தன்னை திருத்தந்தையாக அறிவித்துக் கொண்டார். இதனால்
திருச்சபையில் பெரிய குழப்பம் ஏற்பட்டது. இதனை அறிந்த வலேண்டின் அரசர் தமசுஸ்தான் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை என்று சொல்லி அவரை திருத்தந்தையாக அங்கீகரித்தார். இவருக்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருந்த உர்சினியஸை அவர் நாடு கடத்தினார். என்னதான் உர்சினியுஸ் ரோமையிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவருடைய ஆதரவாளர்கள் திருத்தந்தை தமசின் பெயரை கெடுப்பதும் அவருக்கு முட்டுக்கட்டை போடுவதுமாக இருந்தார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட விரும்பிய திருத்தந்தை 380ஆம் ஆண்டு ஆயர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்தார். இப்படி தமசுஸ் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற புதிதில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் நாட்கள் செல்ல செல்ல பல்வேறு பணிகளை மிக திறம்பட செய்ய தொடங்கினார். 380ஆம் ஆண்டு ரோமையை ஆண்டு வந்த தியோடிசியுஸ் என்ற மன்னர் கிறிஸ்தவ மதத்தை அரசு மதமாக அறிவித்தார். இதனால் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட எல்லா தடைகளும் நீங்கின. இதைத் தொடர்ந்து திருத்தந்தை தமசுஸ் கான்ஸ்டான்டினோபில் என்ற பொதுச்சங்கத்தை கூட்டினார். இச்சங்கம் ஆரிய பதத்தையும் தூய ஆவியாரை இறைவன் இல்லை என்று சொல்லி வந்த மாசிதோனிய தப்பறை கொள்கையினையும் முற்றிலும் எதிர்த்து நிர்மூலமாக்கியது. இது மட்டுமல்லாமல் ரோமையரின் ஆட்சியில் விவிலியம் தொடர்பாக எழுதப்பட்டவை யாவும் வெளிக்கொண்டு வராமலே இருந்தன. இப்போது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான தடைகள் நீங்கியதால் திருத்தந்தை தமசுஸ் அவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வர பெரிதும் உழைத்தார். இவருடைய காலத்தில்தான் தூய ஜெரோம் விவிலியத்தை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்த முக்கியமான ஒரு நிகழ்வு அரங்கேறியது. மேலும் இவர் தனக்கு முன்பாக இருந்த திருத்தந்தையர்களின் பட்டியலை தயார் செய்து வெளியிட்டார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமானிய கல்லறைகளை எல்லாம் புனித தலமாக மாற்றி அதனை மக்களுடைய பார்வைக்கு வைத்தார். இதுபோன்று பல்வேறு பணிகள் திருத்தந்தை தமசின் காலத்தில் நடைபெற்றன. இப்படி திரு அவையின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்த திருத்தந்தை தமசுஸ் 384ஆம் ஆண்டு இறைபதம் அடைந்தார். அன்பர்களே, இறுதியாக டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி புனித லூசியா அதாவது பிரகாசம்மாள் என்பவருடைய திருநாளை சிறப்பிக்கின்றோம். இவர் கிபி 304ஆம் ஆண்டில் சிராக்யூஸ் நகரில் மறைச்சாட்சியாக கொல்லப்பட்டவர். திரு அவை முழுவதிலும் இவரது பக்தி விரைவில் பரவியது. தொடக்க திரு அவையிலிருந்து இந்த பக்திக்கு ஆதாரம் கிடைத்துள்ளது. ரோமை திருவழிபாட்டு முறையில் அமைந்துள்ளவை என்று சொல்லப்படும் பூசையின் மாறாத ஜபங்களின் தொகுப்பில் இவரது பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிபி 1204ஆம் ஆண்டிலிருந்து அவரது கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டு புனிதமாக கருதப்பட்டு வருகிறது. தகுந்த ஆதாரம் இல்லாவிடினும் சில தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. லூசியாவின் தாய் இரத்தப்பெருக்கினால் வேதனைப்பட்டார். இதனால் தாயும் மகளுமாக கட்டோனியாவுக்கு திருப்பயணம் சென்றனர். புனித ஆகத்தாவின் ஆலயம் அங்குள்ளது. இருவரும் அங்கு உருக்கமாக மன்றாடினர். லூசியாவுக்கு அன்றிரவு கனவில் ஆகத்தா தோன்றினார். உன் தாய்க்கு தேவையான உடல் நலனை பெற்றுக் கொடுக்க உன் மன்றாட்டே போதுமானதாக இருக்கும்போது என்னிடம் ஏன் கேட்கிறாய்? உன் மகற்பெண்ணும் லீலி மலரை கொண்டு இறைவனுக்கேற்ற இல்லிடம் தயாரித்துள்ளாய். உனது விசுவாசமே உனக்கு இப்போது உதவுவதற்கு போதுமானது என்றார். தாயும் நலமடைந்தார். பின்னர் தம் உடைகளை ஏழைகளுக்கு தானமளிக்க லூசியா அத்தலத்திலேயே தாயிடம் விடை பெற்றார். மீண்டும் சிராக்யூஸுக்கு திரும்பினார். வாக்களித்தது போலவே உடைமைகளை பகிர்ந்தளித்தார். அருள் புரிவாய் அமளியம்மா, எமக்கருள் புரிவாய் அமளியம்மா, எமக்கருள் புரிவாய் அமளியம்மா. அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய வாழ்வை மாற்றுவோம் இவ்வார புனிதர்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.